எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் கோயில் வைரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான வைரம் என்னன்னா அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு புது மேட்டரை தான் நான் உங்களாண்ட சொல்ல போறேன். சுமார் 175 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஆந்திரா அங்கிருந்து இந்த வைரத்தை ஒரு சுல்தான் அடிச்சுன்னு போட்டான். அத்தை தெரிஞ்சுக்கின ஒரு வெள்ளைக்காரன் சுல்தான் ஆண்ட இருந்து சுட்டுன்னு போய் இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிரீடத்துல வச்சு நல்ல பேர் வாங்கி செட்டில் ஆயிட்டான். ஆனா இதுல ஒரு ட்விஸ்டே. இந்தியாவில இருந்து வைரத்தை லவுட்டுன்னு போன வெள்ளைக்காரன் பேரு லார்டு மார்க்வெல். இதுல ட்விஸ்ட் என்னன்னா அவன் அடிச்சுன்னு போனது ஒரு வைரம் இல்ல, 2. உஷாரா ஒரு வைரத்தை ராணியாண்ட குட்டே குட் பைன்னு பேரிட்ட கில்லி இன்னொரு வைரத்தை கிட்னாப் போட்டு அவனே அபேஸ் பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு அப்புறமா வந்த சங்கதிங்கோ அதான்பா பாரிசிங்க வைரத்தை வச்சு வாழ வழி தெரியாம காலகாலமா கஷ்டப்பட்டுனே இருந்தாங்கோ. இல்லீகலா வச்சிருந்த வைரத்தை நல்ல மார்க்கெட்ல விற்க முடியாத கள்ள மார்க்கெட்ல விற்க போனாங்கோ. இங்கிலாந்துல இல்லீகல் வியாபாரம் பண்ற நம்ம ஊர் அரசியல்வாதியோட பினாமியாண்ட வைரத்தை விற்க வந்தவனாண்ட பேப்பர் இல்லாத வைரம் பேரம் பேசாத சொல்லணும் பேசி கீசி ஏமாத்தி அடிமாட்ட ரேட்டுக்கு அவனாண்ட இருந்த ஆட்டைய போட்டு அரசியல்வாதிக்கு அப்டேட் கொடுத்துறான் அந்த பினாமி. ராசி இல்லாத வைரத்தை ஓசியில கொடுக்காதவரை குட்டுன்னு குட்டதை வாங்கினு குஜாலா போயிட்டான் வெள்ளக்காரன். அட்ரா சக்க ரெடி பண்ற வைரத்தை விற்கன்னு அரசியல்வாதி 1000 கோடிக்கு பேரம் பேசிட்டான் ஒரு பணக்கார முதலைக்கு. சாரி முதலாளிக்கு. இப்போ இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வைரத்தை கணக்கா கத்தின்னு வர வேலைய அரசியல்வாதி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆண்ட ஒப்படைக்கிறாரு. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது எப்படி பண்ணுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வர வைரத்தை வெல்கம் பண்ணலாம் வாங்கோ. வெல்கம் மேடம். எவ்ரிதிங் இஸ் கிளியர் சார். ஐ நோ. சிட்டு சும்மா சிக்குன்னு இருக்கு. ஓ குயின் பர்ஸ்ல பெண் குயினா? You brought this to me, right? Thank you, baby. சார் 5000 கிலோமீட்டர் தாண்டி பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு நாள் எடுத்துட்டு வர முடியல. பேசியா நீங்களா? சார் நம்மளுக்கு 4 பேர் அமிச்சு அவனை போட்டு பொம்மை எடுத்துட்டா ஏன் எல்லாரும் உள்ள போலான்றியா? சாரி சார். இல்ல இதை வேற மாதிரி தான் பிளான் பண்ணணும். எந்த கிரிமினல் ரெக்கார்ட்லயும் பதிவாகாம பக்காவா பிளான் பண்ற ஒரு கிரிமினலாக தான் இது பண்ண முடியும். சார் அப்படி ஒரு ஆள் இருக்கான் சார். சார் அவன் ஒஸ்ட்லேயே தி பெஸ்ட் சார். அவன் வாய் பொய்யை தவிர வேற எதுவும் பேசாது. ஆனால் அவன் பேரில் போலீஸ் ரெக்கார்டில் எந்த கேஸும் இல்லை சார். அவன் அடிக்கடி ஒரு தத்துவம் சொல்லுவான் சார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏமாத்திட்டான்றீங்க. அப்படி என்னதான் ஏமாத்தினான் இவன்? எவனாச்சும் தெளிவா சொல்லி தொலைங்கயா. சொல்றத வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்க எல்லாருக்கும் ஆனந்தமான வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்போ அதை விட பெரிய தப்பு ஏமாறுறது. நாம நல்லதையே செய்வோம், உண்மையை பேசுவோம். இந்த உலகம் இப்படி மாறினதுக்கு பல விஷயங்கள் காரணமா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் ஆப்பிள். அதுவும் ஒரு ஆப்பிள் இல்ல, 3 ஆப்பிள். ஏதன் தோட்டத்துல ஏவாள் கடிச்ச அந்த ஆப்பிள் முதல் ஆப்பிள். 2வது ஆப்பிள் நியூட்டன் தலையில விழுந்த அந்த ஆப்பிள். 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிச்ச இந்த ஆப்பிள். நான் எப்படி இந்த ஆப்பிளோட ஆடிக்காரோட சந்தோஷமா வாழணும், அது மாதிரி நீங்களாம் வாழணும். செலவே இல்லாம அவங்களை நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன். அங்க என்ன விட வசதியா நீங்க வாழணும், அதை என் கண்ணால பார்க்கணும். சார் பெரியவரே அவரை உட்கார சொல்லுங்க. நீங்க இப்ப இருக்கீங்களா இந்த மனநிலை? 10 வருஷம் முன்னாடி நானும் அந்த மனநிலையில தான் இருந்தேன். தெருவா அலைஞ்ச, சரியான வேலை எங்கேயுமே கிடைக்கல. மளிகை கடையில வேலை செஞ்சேன், பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சேன். ஸ்டீல் பாத்திர சாம ஜாடி அப்படின்னு கூன தெருவா வீடு வீடா போய் கார் கழுவுனேன். நான் கார் கழுவுற அந்த திறமையை பார்த்து ஒரு மகான் என் வாழ்க்கையில வந்தார். அந்த மகான் தான் இவரு. பார்க்க ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருக்காருன்னு யோசிக்கிறீங்களா? மனிதராய் பிறந்த தெய்வம். என்ன மட்டும் இல்ல, பல பேரை வாழ வச்ச மனுஷன்.
இவரோட ஆசீர்வாதத்துல தான் நான் வெளிநாடு போனேன், எக்கச்சக்கமா சம்பாதிச்சேன், பல பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன். இப்போ 10 லட்சம் பேர் அனுப்பணும், அவங்களாம் சந்தோஷமா வெளிநாட்டுல வேலை செய்யணும், அதை என் கண்ணால பார்க்கணும், அதுதான் என்னோட லட்சியம். சார், எங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்களே, அப்பனா எங்க கிட்ட கொஞ்சம் கூட காசு வாங்க மாட்டீங்களா? யார் சொன்னாங்க நான் காசு வாங்க மாட்டேன்னு? நிச்சயமா வாங்குவேன். இந்த உலகத்துல காசு இல்லாம ஒரு காரியம் நடக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது உண்மையாவே போய். நான் கண்டிப்பா உங்ககிட்ட காசு வாங்குவேன். எப்போ வாங்குவேன்னா, நீங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் மாசம் மாசம் சம்பளம் வாங்குவீங்கல்ல, அதோட முதல் மாச சம்பளத்தை உங்க அப்பா அம்மாக்கு அனுப்புங்க, உங்க மனைவிக்கு அனுப்புங்க. 2வது மாச சம்பளத்தை உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு அனுப்புங்க. 3வது மாச சம்பளத்தை உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. அந்த 4வது மாச சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் நான் உங்ககிட்ட ஃபீஸா கேட்க போறேன். கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேன் சார், நான் கொடுப்பேன். என்னுடைய மனப்பூர்வமா உங்களுக்கு எந்த செலவுமே இல்லாம நான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பத்தான் போறேன். அங்க போய் நீங்க சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கத்தான் போறீங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த 4வது மாச சம்பளத்தை என்னுடைய ஃபீஸா என்ன ஏமாத்தாம கண்டிப்பா எனக்கு தருவீங்களா? சத்தியம் பண்ண முடியுமா? நான் முதல் சத்தியம் பண்றேன் சார். சத்தியம் சார். பால்ல சத்தியம் பண்ணி அவங்க உன்னை ஏமாத்துனாங்களா? ஆமா சார். புரியலையே. இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அங்க ஒரு ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானா கார்னர்ல டிமிக்கி கிளினிக்னு ஒரு கிளினிக் இருக்கு. அங்க மயில்சாமின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு அவரோட சர்டிபிகேட்டை மட்டும் இங்க வாங்கி போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, உள்ள விட்டு வெளியில எடுங்க. இது மேல முடியாதுமா. உங்களால முடியும், வயசாகல. போதும் போமா. வணக்கம். ஆ ஆ ஆமா, என்ன பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறியே? சுகராண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக பாடுற. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? 1080 பேர் வந்துக்கிறாங்க. நானே ஃப்ராடு என்னாண்டியாவா? 1372 பேர் வந்தாங்கல்ல. இதெல்லாம் கரெக்டாக கேளு. எல்லா டெஸ்ட் எடுக்கிறது நான், எனக்கு 1000 ரூபாய். எதுவுமே பண்ணாத உனக்கு கமிஷன் மட்டுமே 4000 ரூபாவா? இது நியாயமா? நியாயம் இல்லைதான். அடுத்த தடவைலேருந்து 4000 பேருக்கு மேலே வருவானுங்க. நான் வேணா ஒன்று பண்ணிட்டா, கிளினிக்கை மாற்றிக்கிட்டா. கங்கா கிளினிக்கில் கூப்பிட்டுக்கிறாங்க, தலைக்கு 500 ரூபா போகுதுனாங்க. பரவாயில்லையா? சார் 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 சார், நான் இது காமெடிக்கு சொன்னேன் சார். காமெடி? ஏன் முக்காமுடின்னு வச்சுக்கேன். இந்த பார், சிரிப்பு வர்ற மாதிரி காமெடி பண்ணும். துட்ட குடியா? எடுத்துக்குங்க. பாக்கி இந்த பார், ஃப்ராட் தானே பண்ணக்கூடாது, நேர்மையா இருக்கணும். இல்லைன்னா சுகர் பார்டர் தாண்டி உள்ள பூந்துரும். புரியுதா? நீங்க ஏமாத்துனீங்கன்னு இவன் சொல்றான், இவன் ஏமாத்தினான்னு நீங்க சொல்றீங்க. என்னதான் நடந்தது? எங்களை எல்லாரும் வெளிநாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னா சார். ஆனா கூட்டு போல சார், நம்ப வச்சு ஏமாத்திட்டான் சார். சார் எங்க எல்லாரும் வெளிநாட்டு வேலைக்கு கூட்டு போறேன்னு சொல்லி பாடி செக்அப் பண்ண வச்சா சார். சார், வெளிநாட்டுக்கு மேன் பவர் அனுப்புற கான்ட்ராக்ட் என்கிட்ட இருக்கு சார். மொத்தம் 1372 பேர் வந்தாங்க சார். அதுல 30 பேருக்கு மட்டும் தான் சார் பிசிக்கல் எலிஜிபிலிட்டியே இருக்கு. மத்தவங்களுக்குலாம் வியாதி சார், பலதரப்பட்ட வியாதி சார். இப்போ ஒருத்தர் சத்தமா பேசினார்ல சார், அவர் லிவர் டோட்டலா கண்டம் சார். குடிச்சு எல்லாமே போயிடுச்சு சார். அது அந்த இருக்கார்ல சார், அவருக்கு 450க்கு மேல சுகர் சார். ஒரு அரை மணி நேரம் லேட்டா சாப்பிட்டாருன்னா செத்து போயிடுவார் சார். இவனுங்களை நம்பி எப்படி சார் வெளிநாட்டுக்கு அனுப்புறது? ஐ சுகரா? ஆமா சார். யோ போயா. யோ 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 யோ, ஒருத்தரை போக சொன்னா 4-5 பேர் ஒன்னா போறீங்க. சாரி சார், சுகர் சார். உன்னை கையெழுத்து கும்பிட்றமா, போமா. இந்த பிபி சுகர் இருமல்லாம் கூட பரவாயில்ல சார். வந்திருந்த பாதி பேருக்கு பௌத்திரம் சார். ரவுத்தரம்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், அதுமே பௌத்திரம் சார். ஆரம்பத்துல இதுக்கு பேரு ஃபிஸ்டுலான்னு பேரு சார். பின்னாடி கழுவுற இடத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்கும் சார். இது கொஞ்சம் கொஞ்சமா கடுக்கும் சார். கடுக்குமா? ஆனா அது அப்படியே இருக்கும் சார். அது நாளடைவுல வளர்ந்து நாலாபுரமும் தான் கிளைய பரப்பும் சார். அதான் சார் மூலத்தோட முதல் படி சார். இந்த வியாதி வந்தவங்க ஒரு மாதிரி சாஞ்சு நிப்பாங்க சார். நம்ம கான்ஸ்டபிள் நிக்கிறார்ல சார், அவர் மாதிரி தான் சார். மிச்சத்தை உட்கார்ந்து சொல்லட்டுமா சார்? அப்படிப்பட்ட வியாதி இருக்கிறவங்களுக்கு ஆசன வாயில வீக்கம், ரத்த கசிவு, அரிப்பு கூட ஏற்படலாம் சார். வெளிமூல உண்டாகி ரத்த குழாய்கள் வெடிச்சு ரத்த கட்டிகளா மாறும் சார். அதுக்கு பேர் தான் சார் பௌத்திரம், த்ராம்போஸ் ஹெமராய்ட்ஸ். அதுதான் சார் ஆங்கிலத்துல அதுக்கு பேரு. இந்த வியாதி வந்தவங்களாம் நேரா உட்கார முடியாது சார். ஒரு மாதிரி ஷேப்ல தான் சார் உட்காரணும். யோ போயா, எல்லாரும் போங்கயா, போயா வெளியே. யோ நீ உட்காரியா, உட்காரியா. யாரா ஓனா மாதிரி தலையை தூக்கி நிக்கிறான்? சார் சார் சார், உனக்கு என்னையா? மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்து ரோட்ல இருக்கிற நாய் கஷ்டம் சார். நாயை இவன் கடிச்சானா? நான் இப்ப சீரியஸா இருக்கு சார். யோ கூட்டு போங்க. ஏய் தூக்குங்கடா. எவனையாவது கடிச்சிட போறான் சார். நான் வேணா கிளம்பட்டுங்களா?
இரியா உன் மேலே டவுட் இருக்கு. ஏய் எதுக்கு சும்மா 99 ஃபோன் பண்ணிட்டு இருக்க? அதான் வரேன்னு சொல்கிறான்ல. ஏங்க யாரோ அறிவா 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்காரு, வாங்கவா வேணாமா? இரு இரு இரு. என்னையா எங்கே இருப்பான் அவன்? அவனை கூட்டிட்டு வா. ஓகே சார். சார் 4 பேரில் யாருன்னு சொன்னீங்கன்னா தாய்க்குளம் வருத்தப்பட்டா மனசு தாங்காது, அதனால நாளையுமே எடுத்துக்கிட்டா சார் என்ன பேபி மீச முளைச்சிச்சு? வாத்தங்கோ சொல்கிறேன். பேபி ஆசம் பேபி ஆசம். சாரி சார். சார் ராத்திரிலாம் காரில் படுத்துன்னு வந்தது கம்ஃபர்டபுளாக இல்லை சார். காலங்கத்தால் நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டுனுங்கிறீங்க. நீங்கள் தேர ஆள் நான் இல்லை சார். யாருக்கு பதிலாக என்ன எட்டாந்துக்கிறார் சார் இவர். நான் வரேன் சார். ஏய் நில்றா. நீ யாரு, என்ன, எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு எல்லாம் எனக்கு தெரியும். எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பொம்மை ஒன்று தேவைப்படுது, கொஞ்சம் முக்கியமானது. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இரு. என்னது பொம்மை எடுத்துன்னு வரணுமா சார்? இவ்வளோ பெரிய ஆள் என்னையே தூக்கின்னு வந்துட்டாரு. இவராண்ட சொன்னா அவர் செய்ய மாட்டாரா சார்? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில் கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில் புல்லட் கொடுக்குறேன்றீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். நீங்க தேர்ற ஆள் நான் கிடையாது சார். யோ நாவன் இல்லை நாவன் இல்லைன்னு சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இவன் அவன் தான் சார். பொய் சொல்கிறான் சார். நான் அடிச்சு சொல்கிறேன் சார். சார் போலீஸ்காரன் சகவாசன்றது ஆசிட்ல ஆயில் பாத்தி எடுக்கிற மாதிரி எங்க ஆயா சொல்லுவாங்க சார். எங்க தாத்தா இருக்கிறாரு. சரி சார். போயா போ உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். யோ அந்த பொம்மை உள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா. அதை வச்சு ஒரு ஊரே வாங்கலையா? பல கோடியா? தப்பிட்ட. நான் டீல் பண்றேன். வேணாலும் பிடிக்கிறேன். ஓகே சார். யோ நீ என்ன பண்றீங்க? சார் முதல்ல போயிடலான்னு தோணுச்சு சார். ஆனா இப்ப போவேணான்னு தோணுச்சு சார். ஏன்? அவர் சொன்ன அவன் நான் தான் சார். யோ நான் விளையாடியா? உள்ள அவ்வளவு தூரம் கேட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல திரும்பி சொல்லியிருந்தேன். இப்படி ஆச்சு உனக்கு? சார் பேசிக்கா போலீஸ்னா கொஞ்சம் பயம் சார். என்னை எங்கேயாவது ட்ராப்ல மாட்டி விட்டுற போறீங்கன்னு யோசிச்சு தான் முதல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலான்னு தோணுது சார்.